என் செல்ல குழந்தையே, இன்று நான் காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை கண்டுவிட்டாலே உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் பிள்ளையே, பொதுவாகவே சில நாட்களில் சில எண்களை காணும் பொழுது அது உனக்கு பல நன்மைகளை உணர்த்தும். அதே நேரத்தில் அந்த எண்ணுக்கென்று உரிய நாட்களில் அதை காணும் பொழுது அது உன் வாழ்க்கையில் ஓர் பேரதிசய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை ஏற்கனவே பல முறை அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த நாள் 999 என்ற இந்த 3 இலக்க எண்களையோ அல்லது 99 என்ற 2 இலக்க எண்களையோ என் பிள்ளை எங்கேனும் நீ காண நேர்கிறது என்றால் நிச்சயமாக இன்று இந்த நாளில் இந்த பிரபஞ்சம் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறது என்ற அர்த்தம். உன்னோடு பிரபஞ்ச சக்தி இணைந்திருக்கிறது, அதாவது இந்த தேவ சக்தி உன்னோடு இணைந்திருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துகிறது என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான காரணம் என்னவென்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற பாதை என்ன? நீ எந்த விஷயத்தை எப்படி அடைய வேண்டும்? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது? எதுவெல்லாம் உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கின்றது? எதுவெல்லாம் உன்னை வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி உணர்த்த முயற்சி செய்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ப என் பிள்ளை நீ வாழத் தொடங்கிவிட வேண்டும் அல்லவா? ஏனென்றால் சில நேரங்களில் சில விஷயங்கள் வாழ்க்கையில் புரியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று புரிய வைக்கிறது இது போன்ற நேரங்கள். அதில் குறிப்பாக பிரபஞ்ச சக்தி இது போன்ற எண்கள் மூலமாகத்தான் உன்னோடு பேசும். தெய்வம் சில விஷயங்களை சில மனிதர்களின் ரூபத்தில் வந்து உணர்த்துவார்கள். அப்படி இல்லை என்றால் இது போன்ற எண்களை உன் கண் முன்னால் காண்பித்து உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நினைவுபடுத்துவார்கள். ஒருவேளை நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்காது என்றாலுமே அதை அவர்கள் தெளிவாகவே உனக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் உணர்த்தி விடுவார்கள். என் குழந்தையே, இன்று இந்த எண் இன்றைய தேதியினை அடிப்படையாக கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது 18/9/2024. 18 1 கூட்டல் 8 என்று நீ சொல்லும் பொழுது 9 என்ற எண் வந்து விடுகின்றது. அதாவது தேதியினுடைய கூட்டல் உனக்கு 9ஆகவும் இந்த மாதம் 9ஆகவும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. 999 என்ற எண்ணை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டாலும் சந்தோஷம். 999 என்று 3 இலக்க எண்ணை கண்டு விட்டாலும் இன்று என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டதல்லவா? அம்மா, இந்த எண்களை எல்லாம் நான் எங்கே சென்று காண்பது? அப்படி ஒருவேளை இது என் கண்களுக்கு படவில்லை என்றால் எனக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் நடக்காதா? இந்த தெய்வங்கள் என்னோடு பேச முயற்சி செய்யவில்லையா என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, அதற்காகத்தான் அம்மா உனக்கு இத்தனை பெரிய பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டு உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவுபடுத்தி கொள்ளலாம். என் குழந்தையே, இந்த எண்ணை பொதுவாக நீ இன்று எங்கு வேண்டும் ஆனாலும் காண்பதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கலாம். நீ செல்கின்ற பாதையில் ஒரு வண்டியின் பின்னால் எழுதி இருக்கலாம், அல்லது எங்கேனும் ஒரு சுவற்றில் எழுதி இருக்கலாம்.
உன் முன்னால் சென்று கொண்டிருப்பவரினுடைய சட்டையில் எழுதியிருக்கலாம். இதுபோன்று எங்கேனும் ஓரிடத்தில் நீ இதனை காண நேர்கிறது என்றால் அப்பொழுதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது என்று. அது என்னவென்றால், என் குழந்தை, இந்த எண்ணை அடிக்கடி காண்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்துகின்ற சக்தி என்ன தெரியுமா? நீ எப்பொழுதுமே உனக்கு முன்னால் கடந்து வந்த விஷயங்களில் அதிக ஞாபகத்தோடு இருக்கிறாய் என்ற அர்த்தம். அது மட்டுமல்லாமல் மீண்டும் நாம் கடந்து வந்த வாழ்க்கையில் செய்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். இந்த தெளிவோடு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். அப்படியானால் என் குழந்தை, நீ இனிமேல் அது போன்ற தவறுகளை செய்யாமல் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராகி இருக்கிறாய் என்ற அர்த்தம். உனக்கு நீ செய்த செயல்களில் தோல்விகள் கிடைத்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் உனக்கு கிடைத்திருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதைத்தான் உனக்கு இந்த எண்கள் குறிக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற அதிசயங்களை எல்லாம் இந்த எண்கள் உனக்கு உணர்த்துகின்றது என்ற அர்த்தம். நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கின்றதோ இல்லையோ, நிச்சயமாக உன்னுடைய முயற்சி அத்தனை அபாரமாக இருக்கப் போகின்றது. உன்னை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் எல்லோருமே உன்னை பார்த்து மூக்கின் மேல் கை வைக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரியதொரு சாதனையை நீ நடத்தப் போகிறாய் என்ற அர்த்தம். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி படிகளாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம். உனக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்துவிடும். நமக்கு நிச்சயமாக இனி நாம் தொடங்கப் போகின்ற செயலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று. அது மட்டுமல்ல என் பிள்ளையை, இந்த எண்ணை முதலில் காணும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தெய்வத்தோடு, அதாவது தெய்வ சக்தியோடு உனக்கு பிணைப்பு அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். தெய்வம் உன் மீது அதிக அன்பு கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை செய்கிறது என்ற அர்த்தம். தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்கின்ற சந்தோஷத்தோடு தான் என் பிள்ளை நீ அந்த எண்ணை கண்ட பிறகு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். இது இந்த தெய்வமே உனக்கு உணர்த்துகின்ற விஷயம் அல்லவா? நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்கின்றேன். நான் உன்னோடு இருந்துதான் உன் மனநிலையை கவனித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கும் எனக்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு நீங்காத பிணைப்பு இருக்கின்றது என்று அவர்கள் உன்னிடத்தில் உணர்த்துகின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ பெறாமல் விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகள் தெய்வம் உன்னோடு வந்து பேசுவதை விட வேறென்ன இருக்க முடியும்? இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற செயலில் உனக்கான வெற்றியினை பெற்றுவிட நீ தயாராக இருந்து விட்டாலே போதும். உன்னுடைய மனதை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து அதற்கான வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றியினை தொடுவதற்கு மிக நெருக்கத்திற்கு வந்து விட்டாய். கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் எந்நாளும் நடந்து விடாமல் செய்ய போகின்ற செயலில் அதிக கவனத்தோடு உனக்கானதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய் என்ற அர்த்தம். எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த வராகி உடனிருந்து உனக்கான வெற்றியினை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம். இந்த விடியலை உனக்கு வெற்றி விடியலாக நான் மாற்றி கொடுக்கின்றேன். எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய மகிழ்ச்சிதான் உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய சிரிப்பு தான் உன் வாழ்க்கையில் மேன்மேலும் உன்னை உயர்த்தும் என்பதனை புரிந்து கொண்டு
வெற்றியின் பாதையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.